Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு டியூஸ்டே. ஸோ ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிறத பார்த்தலாம். சாரி, இன்றைக்கி கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூனால என்னால் லைவுக்கு வர முடியல. ஸோ இட்ஸ் அ ரெக்கார்டட் வீடியோ. யூ கேன் ஆல்சோ வாட்ச் த சேம். ஃபர்ஸ்ட் திங்க் அப்படிங்கிறது சூப்பர் எம்பத் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க என்ன காரணத்திற்காக அவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளால் வீழ்ந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தலாம். சூப்பர் எம்பத் அப்படின்னா உங்களுடைய டிக்ஷனரியில் நல்லவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தைக்கு ரொம்ப ஆப்டான ஆட்கள் சூப்பர் எம்பத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னை விட அதிகமாக அடுத்தவங்க மேலே அதிகமாக அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க, அதிகமான எம்பத்தி வச்சிருக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களை அதிகமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க இந்த சொசைட்டியோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, எந்த ஒரு இடத்துலையும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆள் யாராக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பர் எம்பத்தாக தான் இருக்கும். ஓகே, இந்த சொசைட்டியில் என்றைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். ஒரு சூப்பர்வான ஒரு 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 புகலிடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். எக்காரணத்தை கொண்டு இந்த சொசைட்டி அவங்களை அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது, தூக்கி போட்டுறாது. இட்ஸ் அ மேட்டர். ஸோ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இந்த சூப்பர் எம்பத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மல் எம்பத்துனா என்ன அர்த்தம்? மற்றவங்களை புரிஞ்சுக்கிறவங்க எல்லாம் இது பண்ணுறோம். பட் சூப்பர் எம்பத் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்கிறவங்க, அவங்கள அடுத்தடுத்த கடத்து கொண்டு போய் நல்லபடியாக மாற்றி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சூப்பர் எம்பத். பட் இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம் இல்லையா. அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டண்டான விஷயம் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா விதமான உதவியும் செஞ்சு அவங்கள மேலே கொண்டு வர முடியும்னு சொன்னால் அப்போ இவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அப்போ இவங்க இவங்களோட லைஃப்பை சூப்பராக அமைச்சிக்க முடியும் தானே இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது தானே. அதே மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், இப்போ ரிலேஷன்ஷிப் எவ்வளோ சூப்பராக அமைச்சிப்பாங்க. ஏன்னா எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் இவங்களை யார் வேணாலும் இவங்க சூஸ் பண்ணலாம். ஸோ சரியாக ஒரு சூப்பரான ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம் இல்லையா. பட் மேட்டர் இஸ் அவர்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 98% அதை கொண்டு தாராளமாக சொல்லலாம் அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது அமையிறதே இல்லை. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு டாக்ஸிக் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸுங்கிறது இந்த சூப்பர் எம்பத்தை தான் இருக்குது. ஏன்? அதுக்கான என்ன காரணம்? இந்த சூப்பர் எம்பத் பண்ணுற எந்த விஷயங்கள்ங்கிறது இந்த டாக்ஸிக் பர்சனை அப்சர்வ் பண்ணுது. ஒருவேளை நம்மளே சூப்பர் எம்பத்தாக இருக்கிறோமா, இருந்தால் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங், ஈஸிலி பிலீவ் அதர்ஸ். இதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஈஸியாக மற்றவர்களை என்ன பண்ணிடுறாங்க, நம்பிடுறாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஈஸியாக நம்பிடுறாங்க. அதை பற்றி அதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே அவங்க ஒரு அடுத்தவங்களை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அந்த மோட்லேயே இருக்கிறனால யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லை கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறாங்களா, வேணுக்குனே தான் இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எதையுமே புரிஞ்சிக்காமல் இவங்க நேராக போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஈஸியாக அவங்கள பிலீவ் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய கதைகள் அது எந்த அளவுக்கு ஆதாரமாக இருக்குது, எப்படி இங்கே வந்தாங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க புரிஞ்சிக்காமல் அந்த ஆதாரத்தை அடிப்படையில் அந்த விஷயத்தை நம்பாமல் ஒரு மனுஷன் அந்த ஒரு அந்த வார்த்தைக்கு உயிரை கொடுக்குறது. அந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை ஒருத்தவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையை அப்படியே முழுசாக நம்புவது. இதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்துலேயும் மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம்னு தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங், ஓவர் ஸ்டெப்பிங் த பவுண்ட்ரிஸ். அது என்ன ஓவர் ஸ்டெப்பிங் த பவுண்ட்ரிஸ்னால் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி லைன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மற்றவங்களுடைய பவுண்ட்ரிஸை அவங்களுடைய அதீதமான அன்புனால் கிராஸ் ஓவர் பண்ணிவிடுவாங்க. மற்றவங்களுடைய பவுண்ட்ரினா என்ன, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வாழ்க்கை இருக்குது, அவங்க எப்படி ஒவ்வொருத்தவங்களும் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பவுண்ட்ரியோட செட் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தன்னுடைய ஸ்பௌஸ் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், தன்னுடைய அம்மா அப்பாவை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஈவன் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்லாம் இருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் எம்பத் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மற்றவங்களுடைய அந்த பவுண்ட்ரிஸை அப்படியே வயலேட் பண்ணி இவங்க தன்னுடைய முதல் இடத்துல போய் எப்படியாவது உட்காந்துருவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அது நடக்கும். இவங்க அதிகமாக ஹெல்ப் பண்ண ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை முன்னாடி வர வச்சுருவாங்க. அதனால அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க பலவிதமான சங்கடங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அந்த செகண்ட் பர்சனாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க உரிமையான ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்க அதிகம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ரெஸ்கியூ பண்ணுறாங்கனால இவங்களை கூட்டிகிட்டு வைக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ட்ரையாங்குலேஷனுங்கிறது கிரியேட் ஆகி அது மூலமாக பலவிதமான பிரச்சனை என்பது வரும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, மேக் தெம் எம்பாரசிங்.
இந்த சூப்பர் எம்பத்தை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆப்போசிட்டில் இருக்கவங்கள இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்களை நல்லதுக்காக தான் அவங்க உள்ளே போயிருப்பாங்க. பட் இந்த மாதிரி பவுண்டரி வயலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் சங்கடப்படுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துவாங்க. இது டாக்ஸிக் பர்சனுக்குலாம் பொருந்தாது. டாக்ஸிக் பர்சன் வந்து எந்த சூப்பர் எம்பத்தாலும் வந்து வாப்பா உனக்கு நிறைய ஒரு இடம் தரேன், இவங்களை வச்சு நிறைய ப்ளே பண்ணுவாங்கலாம் இருக்குது. பட் நல்லவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க நல்லவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பவுண்டரியை செட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த சூப்பர் எம்பத்தினுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப எம்பாரசிங்காக தான் இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த சூப்பர் எம்பத்தை ஒன்ஸ் நீங்கள் உள்ளே கூப்பிட்டுட்டிங்கன்னா அவங்கள நம்ம வெளியே போன்னு சொல்ல முடியாது, அவங்கள ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்காக பல நேரங்களில் நமக்கு பக்கத்துலேயே உட்காந்து வந்து பலவிதமான ஒரு ஹெல்ப் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக வந்து கூட வந்திருப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைக்கு உரிமைக்குன்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்கள தான் செகண்ட் பர்சனாக வைக்கணும். பட் இவங்க சூப்பர் எம்பத்து இருப்பாங்க. இவங்கள சரி கொஞ்சம் இருங்க, நான் இவங்களை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இல்லை கொஞ்சம் இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து மாறி விடுகிறது. பல பேர்த்துக்கு அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியதுங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஓகே, செல்ஃப் பர்மிட்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இங்கே தான் சூப்பர் எம்பத்துக்கு என்ன ஆகுதுங்கிறது வருது. சூப்பர் எம்பத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அடுத்தவங்களை அதிகமாக கேர் பண்ண இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்க தனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம், தனக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நேரம், தான் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம், தன்னுடைய ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணக்கூடிய மணி, இது எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக போகுதுங்கிறது தெரியாமல் இவங்க தன்னைத்தானே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க, தன்னைத்தானே வந்து அப்படியே துன்புறுத்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இவங்க போயிடுறாங்க. இட்ஸ் அ மேட்டர். அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை நல்லவங்களாக இருந்துட்டால் முதலே சொல்லிவிடுவாங்க, வேண்டாம் இதுக்கு மேலே உதவி செய்யாத, முதல்ல உன் கடமையை பாரு, உன்னோட விஷயங்கள் போய் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஒதுக்கிடுவாங்க. பட் ஒரு டாக்ஸிக்கான பர்சனை என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்ககிட்ட இருந்து சூப்பர் எம்பத்துக்கிட்ட இருந்து இன்னும் பலவிதமான ஒரு எனர்ஜியை வந்து செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பலவிதமான கான்ட்ரிபியூஷன், இதுக்கு செலவு பண்ணிட்டியா, இது பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு சம்பளம் வாங்காத ஒரு வேலையாளாவே அந்த சூப்பர் எம்பத்தை மாற்றி வச்சுருவாங்க. நல்லவங்கன்னு புகழ்ந்து அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் வந்து சூப்பர் எம்பத்தை வந்து மாட்டி விட்டுருவாங்க. ரொம்ப அப்பாவித்தனமாக போய் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷனுங்கிறது வந்து. ஓகே, அண்ட் எமோஷனல் எக்ஸ்ஹாஷன். எஸ், நல்லவங்களுக்கு உதவி பண்ண போய் அவங்க என்னை வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, கெட்டவங்களுக்கு உதவி பண்ண போய் என்னுடைய லெவலுங்கிறது பல இடங்களில் நான் வந்து குறைஞ்சி வந்துட்டேன். விச் மீன்ஸ் என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் நான் குறைஞ்சி வந்துட்டேன். என்னோடய லைஃபால் வந்து எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க உதவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. இவங்க உண்மையிலேயே முன்னேறாங்களா இல்லை முன்னேற மாதிரி நடிக்கிறேங்கிற பேரில் வந்து எங்கிட்ட நிறைய உதவிகள் வாங்கிக்கிறாங்களாங்கிறது தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இந்த சூப்பர் எம்பத்து என்ன ஆகிடுறாங்க, எமோஷ்னலி எக்ஸாஸ்டடான ஒரு ஆளாக மாறிடுறாங்க. ஒரு உணர்வு ரீதியாக வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கும் அவங்களுடைய குடும்பங்களை பார்க்குறதுக்குமே அவங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வந்து அவங்களுடைய எமோஷ்னலி ரொம்ப ட்ரை அவுட் ஆகிடுறாங்க. அதுக்கு மேலே ரொம்ப டிமோட்டிவேட்டட் ஆகிடுறாங்க. இது மூலமாக வரக்கூடிய துரோகங்கள், இது மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், இது மூலமாக வரக்கூடிய அந்த ரிஜெக்ஷன், இது எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் கடைசியில் எமோஷ்னலி வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸே இல்லாத ஒரு ஆளாக அவர்கள் மாறிடுறாங்க. ஓகே, புவர் ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் ஓன் கோல்ஸ். எஸ், இது ரொம்ப முக்கியம். என்றைக்குமே அடுத்தவங்களுடைய கன்சர்னையே பார்த்துக்கிட்டுனா தன்னுடைய வாழ்க்கையில் தான் வந்து எதை நோக்கி போகணுங்கிற ஒரு பாதையை பல நேரங்களில் மறந்துடுறாங்க, பல நேரங்களில் மறுத்துடுறாங்க. பரவாயில்ல, இது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இவனுக்கு முதல் உதவி செய்யலாம். ஏன்னா எப்பயுமே நான் ஒரு வேலை இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க அப்புறம் எங்கே கஷ்டப்படுவாங்களோங்கிற ஒரு நினைப்பிலே நாம் போய் அந்த சூப்பர் எம்பத்து போய் உதவி செய்ய ஆரம்பிக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஓன் கோல்ஸ், நாம் எதை நோக்கி போகணும், நம்ம போய்கிட்டு இருக்க பாதைங்கிறது சரியாக தவறா, இது உண்மையிலேயே வந்து நாளைக்கு நம்மளை சேர்ந்தவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்துமா படுத்தாதாங்கிற எந்த விஷயத்தையும் வந்து அவங்க தெரிந்து கொள்ள மறுத்து விடுகிறார்கள். என்ன புரியுதா? ஸ்ட்ரகிள் டு டிட்டாச். என்னதான் எமோஷனலி ட்ரை அவுட் ஆகிட்டு எல்லாம் இது பண்ணாலும் கூட இந்த சூப்பர் எம்பத்தால் என்ன பண்ண முடியல, அந்த பிஹேவியர்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. எமோஷனலி அதுலேருந்து வெளில வர முடியல. தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு மாதம் 2 மாதம் இருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிடாங்க, திருப்பி அங்கே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. திருப்பி போய் தன்னுடைய வேலைகள், தன்னுடைய சம்பளம், தன்னுடைய மதிப்புகள் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து
குறைச்சிக்கிட்டாலும் எல்லாம் நடந்தாலும் திருப்பி இது ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு ஏதாவது டாக்ஸிக் பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா ட்ராமா உருவாயிடும். அந்த ட்ராமாக்குள்ளேயே திருப்பி போய் மாட்டுற மாதிரி, திருப்பி மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டுற மாதிரியே ஆகிடும். இருந்தாலும் அவங்களோட எமோஷனலி என்ன ஆக முடியாது, அவங்களால அதுலேருந்து டிட்டாச் ஆக முடியாது, அதுலேருந்து வெளில வர முடியாது அவங்களால எமோஷ்னலி. ஓகே, ஐசோலேஷன். ஒரு பக்கம் இதுக்கு மேலே வந்து ஒரு கட்டம் வரும்ல, இதுக்கு மேலே நம்மளால் வந்து அந்த சூப்பர் எம்பத்தால் வந்து கொடுக்கக்கூடியதுங்கிறது ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், எல்லாமே கொடுத்து ட்ரை அவுட் ஆயாச்சு. இனிமேல் நம்மளே நினச்சாலும் எதையும் கொடுக்க முடியாது. நமக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நமக்காக ஏதாவது நடப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சதுனால இவங்களை வந்து அந்த கேமில் வந்து இவங்களை நான் விடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் நிர்கதியாக ஒரு ஐசோலேஷனுக்கு போய்டுறாங்க. ஒரு தனிமைக்கு அவங்க போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுறாங்க. எப்படி இப்படி தான் வந்து எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவங்க கடைசியாக வந்து இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அவங்கள தூக்கி போட்டு விடுவதற்கான முக்கியமான காரணங்கிறது இதுவாக தான் இருக்கு. ஓகே, பிகம் அ டார்க் எம்பத். ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய சர்வைவலுக்கு வேறு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதீதமான இன்ஃபீரியாரிட்டி, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோமேங்கிற அதீதமான கில்ட்டு, அதீதமான இன்ஃபீரியாரிட்டி, இதை வச்சுக்கிட்டும் அதே நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அவங்களே ஒரு டார்க் எம்பத், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்களை புரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி நடித்து அது மூலமாக அவங்களே ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கும் அவர்கள் போய்விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தே பிகம் அ டார்க் எம்பத். அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே வந்து ஒரு கேம் விளாடுறது, அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்குள்ளே வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டார்க் எம்பத் ஓரியன்ட் மிச்சம் மீதி இருக்கிற இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸை வந்து அதீதமாக வந்து பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஹவு டு ரியாக்ட், இதை நான் எப்படி எதிர்கொள்கிறது, நான் இதில் இருந்து மீன்ஸ் இந்த மாதிரியான ஆட்களை வந்து நான் எப்படி, ஒருவேளை என்னோடய லைஃப்பில் வர்றாங்கன்னா இவங்களை நான் எப்படி எதிர்கொள்கிறது, ஒருவேளை நானே அப்படி இருந்தேன்னா என்னை எப்படி நான் மாற்றிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். The first thing, counseling if you are like that. உண்மையிலே நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அன்ரிசால்வ் எமோஷன்ஸ் இருக்குது. அந்த அன்ரிசால்வ் எமோஷன்ஸை வந்து ஒரு ஆற்றாமையினால், ஏன்னா அதை ஒரு சரியாக இது பண்ண முடியல அப்படிங்கிறனால தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இந்த மாதிரி வெளியில் கூடிய ஆட்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அதை த்ரூ த கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக, முக்கியமாக காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது. இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியை நீங்கள் ஒரு மாதம், ஒரு வீக்லி ட்வைஸ் இல்லை 2 மாதம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து என்ன பண்ணிட முடியும்னா, இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சமாக வெளியில் வந்துட முடியும். ஓகே, விச் மீன்ஸ் இந்த கவுன்சிலிங் மூலமாக வந்து ஒரு 1.5 hours நீங்கள் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராபபிளி இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம வெளில வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியும். ஓகே, தட்ஸ் எ மேட்டர். கீப் அவே ஃப்ரம் தம். ஒரு சூப்பர் எம்பத் அப்படி இருக்காங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு நாம போய் உதவி செய்ய போய் நாமளும் போய் மாட்டிக்கக்கூடாது. நாம் அவங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நாம் நம்மளுடைய உறவுகளை நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது, சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்கிற பேரில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அப்புறம் நாமளும் ஒரு சூப்பர் எம்பத் ஆகிட்டோன்னா அவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நமக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேறு வழி இல்லை, அவங்கள வந்து கொஞ்சம் அவே பண்ணி வச்சுருக்கிறது, அவங்ககிட்ட கொஞ்சம் அவேவாக இருக்கிறதா நல்லது. மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அட்லீஸ்ட் நம்மளால் அதிகபட்சம் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயங்கிறது, ஒரு வேளை அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதுலேருந்து வெளில வரணுங்கிற ஒரு ரியலைசேஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இல்லை இந்த வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். எப்படி நீ எந்த மாதிரி ஆபத்துனாலும் நீ மாட்ட போகிற பாரு, இல்லை ஆல்ரெடி நீ மாட்டிக்கிட்டு இருக்கியா இல்லையாங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தரலாம். இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி விஷயங்கள். பிரிங் த ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். அதுக்கு மேலே அவங்கள நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ்வளோ நல்லா இருந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி போகவே கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அதே நேரத்தில் நானும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரதுங்கிறது வில் பி த பெஸ்ட் வே. அப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது கொஞ்சமாக அவங்கள வந்து நம்ம கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் அ மேட்டர். ஸோ இந்த மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிக்கு நீங்கள் அவங்கள அந்த ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ எல்லா விதமான விஷயங்களையும் வாழ்க்கையில் கொஞ்சம் தெளிவான ஒரு பார்வையோடு நம்ம வந்து இந்த வாழ்க்கையை அணுகுனா தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து வாழ முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போக முடியும். ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளை வந்து எந்த ஒரு விஷயமே பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூரான ஒரு லைஃப்பை நம்மளே எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் ஓரியன்டான ஒரு லைஃப்பை நாமளும் என்ஜாய் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம சார்ந்தவங்களும் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைலாக இருக்க முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ 2 எக்ஸ்ட்ரீமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட்.
Tamil YouTube channel. I am your Rajkumar Pandian, psychologist. That is what